இனிய மாலை வணக்கம்ங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி தான் அங்கே ஸ்லைஸ் போட்டு பிரணாவ் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவனுக்காக ஸ்லைஸ் போட்டு கொடுத்தா அவங்க பாக்கில் சாப்பிட்டுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கனால நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே ஏதாச்சும் கூலிங்காக கொடுங்க. அதுக்குன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது எதுவும் கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது குடிக்கக்குள்ளே சில்னஸாக நல்லாயிருக்கும். பட் அது உடம்புக்குள்ளே போனாட்டி அது ஹீட்டாக ஃபார்ம் ஆகிடுங்க. அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். பெரியவங்களுக்குனாலும் நம்ம எப்படியோ ஒன்று தாங்கிக்கலாம். சின்னவங்கன்னா தாங்க முடியாது, சொல்லவும் தெரியாது. அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னாங்க நான் வந்து டிஃபன் வந்து ஈவினிங் செய்யணும். நீங்கள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. இப்படி இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறத ஃபீட்பேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காசு பணம் இருந்தால் நம்மளை தேடி வர உறவு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைங்க. அப்படி நானும் நினைக்கிறேன். பட் இன்கேஸ் ஒரு வித சுச்சுவேஷனில் நம்மளுக்கு எல்லோரும் தேவைப்படுறாங்க. அவங்கள மாதிரியே நம்மளால் இருக்க முடியல. நாங்கள் சொத்து சுவை எல்லாமே நம்மளும் இழந்துட்டோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா யாருமே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு பொருட்டாகவே அவங்களுக்கெல்லாம் தெரியாது. என்னங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பார்த்து கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க. நம்மளாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களோட ஃபீட்பேக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. நானும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, என்னை பார்த்தா எப்படி இருக்க மாதிரிமா தெரியுது, என்னை பார்த்தா நல்லா தானே இருக்க மாதிரி தெரியுதா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி திமிராக சொல்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரோடைய கேரக்டர் பணங்காசு எல்லாத்தையும் மாற்றுங்கிறது உண்மைதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் ஒரு டைமு என்ன மாதிரி அவங்களும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நான் கேட்டேன், பேசுங்க. ஐயோ நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, எங்கள் ஃபேமிலியில் பார்த்தா திட்டுவாங்க, உங்கள்கிட்டலாம் பேசினா எங்கள் குடும்பம் கெட்டு போயிரும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ரொம்ப ஹார்ட்டிங்காக தான் இருந்தது. எங்கள் வீட்டுக்கார்கிட்ட வந்து சொல்லி அழுவேன். அவர் வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்லுவார், பணங்காசு இருந்தால் எல்லாமே மாற்றுங்கிறது உண்மையாக போயிடுச்சு. வீடு நம்மளை தேடி வரவங்கக்கிட்ட பேசிக்கலாம். கண்டிப்பாக காலம் வந்து ஒரு நாள் வேலை செய்யும், நம்ம பக்கம் வருவாங்க, ஒரு நாள் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவார். நானும் அதை நினச்சி மனசை தேத்திக்குவேன். பட் என்னை சமாதானப்படுத்திக்க என்னால் முடியல. நம்ம பொண்ணுங்க அழுது தீர்த்துறோம். அவர் ஒரு ஆண் இல்லையா, அவரால் அழுகவும் முடியாது. மனசுக்குள்ளே கவலைகளெல்லாம் இருக்கும். பட் அதே காலங்கிறது அந்த காலத்தில் எப்படியோங்க, இப்போல்லாம் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் 1 வருஷமே அதிகம்தாங்க. உடனுக்குடனே ரிவெஞ்ச் ஆகிடுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து என்கிட்ட பேசுகிறத யாராச்சும் பார்த்தா திட்டுவாங்க, எங்கள் குடும்பம் பிரிஞ்சிரும்னு சொல்லுவீங்க. அனிதா நீ எங்கே இருக்கேன்னு, உன்னை தான் நான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டே இருக்கேன், நீ இங்கே தான் இருக்கியான்னு கேட்குறாங்க. உன்னை நானும் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னாங்க. இது யாருடா, நான் தான் அந்த நிதாவா அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்துக்கிட்டேன். ஒரு பக்கம் கில்ட்டியாகவும் இருந்தது, இன்னொரு பக்கம் சரி போயெல்லாம் மாறி போயிடுறாங்க, நம்மளை பரவாயில்ல இந்தளவுக்கு நினச்சிருக்காங்கன்னு ஒரு சந்தோஷப்பட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னப்போ எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் சந்தோஷமும் படக்கூடாது, கஷ்டமும் படக்கூடாது. அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, வேணும்னா வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னு அனுப்பிடுறாங்க. இது தப்பாக ரைட்டான்னு தெரியல. அவங்கக்கிட்ட நம்ம மறுபடியும் பழகலாமா பழகக்கூடாதாங்கிறதும் தெரியல. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சுருக்கீங்களா, என்ன ஏதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து நான் ஃபீல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் ஒன்று, இந்த சொந்தக்காரங்களால் தான் நம்மளால் முன்னேற முடியுங்கிறது என்னோடய வாழ்க்கையில் உண்மை. நான் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி என்னை தேடி வராங்க. இந்த மாதிரி கமெண்ட் உங்களுக்கெல்லாம் எப்படி அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.